Hi, welcome to DD DHANU cooking channel. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த நண்பர்கள் இருந்தா subscribe பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா சிக்கன் தந்தூரி தாங்க. கோழி குளிக்குது. மஞ்சள் போட்டு குளிக்குது அதுவும். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிராமத்தில் வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம் நம்ம, அதனால தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு செய்கிறோம். நாங்கள் எப்பயோ ஒரு தடவை தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது. நாங்களே க்ளீன் பண்ணுறோம் கோழியை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம் ஒரு வாட்டி. மஞ்சள் பூசி கோழி குளிக்குது. மஞ்சள் போட்டு குளிக்குது அதுவும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்குது. இப்போ மசாலாவில் குளிக்கலாமா? இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக குத்திக்கிறேன். லெமன் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம லெமன் ஃபஸ்ட்டு சேர்த்து விடலாம், அதுக்கப்புறம் மீதி மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு லெமன் சேர்த்து விட்டுக்கிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம் கொஞ்சம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா உப்பு நல்லா உரைச்சிருக்கும் நமக்கு சிக்கனுக்குள்ளெல்லாம். ஏன்னா நம்ம அப்படியே முழுசாக வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு உள்ளெல்லாம் உரைக்காமல் போயிடும். நம்ம லாஸ்ட்டாக தான் இப்போது வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நம்ம அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லும் சேர்க்கலை. இப்போ வந்து லெமனும் வெறும் மிளகாத்தூள் உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்ப்போம் இல்லைங்களா, இது வந்து சிக்கன் கபாப் மசாலா, அதை சேர்த்துடலாம். லேயர் லேயராக சேர்த்தோம்னா ஒரு வாட்டியாக அதுக்கு டைம் கொடுக்கணும். கொடுத்து நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் உப்பு காரம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட சேர்த்துடலாம். மசாலாலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை இட்லி குண்டானில் வச்சு ஆவி காமிக்கணும். ஓகே, ஊறட்டும் இது ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ நம்ம கோழியை முழுசாக ஃபஸ்ட்டு ஆவி காட்டி எடுத்துக்கலாங்க, ஒரு 20 நிமிஷம். அதனால் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். அதுக்குள்ளார எடுத்து நம்ம இப்போது சிக்கனை வச்சிடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா சூப்பராக வெந்திருக்கும்.
அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மூடியாச்சு. 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இறக்கின்னு வந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக பாருங்கள். மசாலா வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை திரும்ப எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சாச்சு. அதுவும் அடுப்பில் செய்கிறோங்க. நம்ம சேனலில் வந்து அடுப்பில் செய்கிறது ரொம்ப ரேரு. வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை எடுத்து வச்சிடலாம். இது முழு கோழி தாங்க. ஆனால் இதுக்கு தகுந்த ஆயில் நிறையவே ஆயில் இழுக்கலை. ஒரு 50 கிராம் அளவு தான் நாங்கள் இப்போ சேர்த்துருக்கோம். இதுலேயே இது வெந்துடும். நம்ம திருப்பி விட வேண்டியது தான். இதிலே இது வேகட்டும். இப்போ வந்து நம்ம பாருங்கள் தோசைக்கல்லில் நல்லா இன்னும் ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து கம்பி இல்லை எங்ககிட்ட. இது கிராமன்றதுனால எதுவும் கிடைக்கல எங்களுக்கு. இருக்கிறத வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். அதனால் எந்த குறைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க. நாங்கள் அதனால் தோசை திருப்பி இருக்கு. அதை தான் நாங்கள் அதுக்குள்ளார விட்டு லைட்டாக நெருப்பில் சூடு பண்ணுறோம். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக ஆகிடும். சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா? பாருங்க எவ்வளோ சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. எவ்வளோ நல்லா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க சூப்பராக நல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லா உரைச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிராமத்தில் ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சூப்பராக நல்லா வேகும். உள்ளே உப்பு காரம்லாம் நல்லா உரைச்சிருக்கும். நமக்கு வந்து அதுக்கு தேவையானது இல்லை, நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் இருந்தால் இது மேலே லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. எங்களுக்கு லெமன் கிடைக்கலைங்க. ஒரு லெமன் கிடச்சிது, அதை ஃபஸ்ட்லேயே புழிஞ்சு விட்டுட்டோம். லாஸ்ட்டாக ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே வேஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.